ஓகே. ஸோ அடுத்து இன்னைக்கு செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். சேட்டலைட் கம்யூனிகேஷனில் வந்து இதில் வந்து எப்படிலாம் எத்தனை டிஃப்ரெண்ட் டொமைன்ஸுக்கு வந்து இதாகுதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்டர்பிரைஸ்ன்றதை பொறுத்தவரைக்கும் நம்ம தான். ஸோ அடுத்து எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸாக ரெஸ்கியூவில் வந்துடும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். அப்புறம் சேட்டலைட் அதுக்கடுத்து பிஸ்னஸ் கண்டினியூட்டியில் வந்து நம்ம நார்மலாக நம்ம இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பிஸ்னஸ் கண்டினியூட்டியில் ரவுட்டர் வருது. ரவுட்டரில் இருந்து சென்ட்ரல் ஆஃபீஸ் போகும். இங்கேருந்து இப்போ ரவுட்டர்லேருந்து வருவோம். கிளைண்ட் சர்வர், ஒரு சர்வர்லேருந்து வாய்ஸ் கால், ஃப்ளாக்ஸு, ஒரு இன்டர்நெட். இப்போ எக்ஸாம்பிள் இது ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ கிளைண்ட் சர்வர் வந்து எல்லாமே ஆக்ட் பண்ணுது. ஸோ வாய்ஸ் கால்ஸ் இது ஒரு டெலிஃபோன் அந்த இதுக்காகும். ஃபேக்ஸுன்றது டேரெக்டாக நம்மளோட டேட்டாஸ் வந்து ஹார்ட் காப்பியாக கொண்டு வரதுக்காகவும் இன்டர்நெட் அக்சஸ் அது. ஸோ இங்கிட்ட சென்ட்ரல் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் டெலிஃபோன், இன்டர்நெட் அண்ட் கார்பரேட் ஹெட் ஆஃபீஸ் அண்ட் பிஎஸ்டிஎன். அடுத்து வந்து இதில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னா, செவரல் சேனல்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஏர் இன்டர்ஃபேஸ். எஃப்சிசிஹெச் அண்ட் ஃப்ரீக்வன்சி சேனல் கரெக்ஷனுக்காக யூஸ் பண்ணப்படுது. எஸ்சிஹெச்சை பொறுத்தவரைக்கும் சிங்க்ரனைசேஷன் சேனல் யூஸ் பண்ணுறாங்க. பிஏஜிசிஹெச் அதுக்கடுத்து பேஜிங் அக்சஸ் அண்ட் கிராண்டிங் அது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து ஆர்ஏசிஹெச் ரேண்டம் அக்சஸ் சேனல் அண்ட் சிபிசிஹெச் வந்து செல் ப்ராட் சர்வர். அடுத்து வந்து FACCH ஃபாஸ்ட் அசோசியேட் கண்ட்ரோல் சேனல் அண்ட் கண்ட்ரோல் ஹேண்ட் ஓவர். TCH அண்ட் F வந்து டிராஃபிக் சேனல் அண்ட் ஃபுல் ரேட். ஜிஎஸ்எம் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் டிசைன்ட் இன் மாடரேட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி லெவல். ஓகே, செக்யூரிட்டி சர்வீஸ் இது வந்து கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள் சீப்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. சீப்பர் அப்படின்றது என்னென்னா, it is not unable to read for the third party. So it is only visible and readable content for the transmitter and receiver alone. So transmitter I mean like இப்போ யூசர் 1 வந்து யூசர் 2க்கு சென்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு உள்ள மட்டும்தான் அந்த இட் கேன் ஏபிள் டு சி த டேட்டாஸ். ஸோ இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் the A51 and A52 and A53 the stream the seeper are used for ensuring the over the air view voice privacy. GSM is generally packet service radio service for the data transmission. ஸோ இதில் வந்து லைக் ப்ரௌசிங் அப்புறம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் வந்துட்டோம். இதில் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நேவிகேட் கேன் பி யூஸ்ட் ஃபார் லொக்கேட் த பொசிஷன்ஸ் எனிவேர் ஆன் எர்த். எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஈஸியாக பொசிஷன் பண்ண முடியும். இது யூஎஸ் டிஃபென்ஸ்க்காக இது உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் கன்சிஸ்ட் ஆஃப் சேட்டலைட் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் மானிட்டர் த ஸ்டேஷன் அண்ட் ரிசீவர்ஸ். இது ஒன்றுக்குமே GPS takes information transmitted from the satellite and the triangulation to calculate the user instruction. ஸோ இதில் வந்து அஃபிஷியல் நேம் வந்து என்னதுன்னா நேவிகேஷனல் சேட்டலைட் டைமிங் அண்ட் ரேஞ்சிங் த குளோபல் சிஸ்டம் அப்படின்றது தான் நாவ்ஸ்டார் GPS அப்படின்றது இதோட அஃபிஷியல் நேமாக இருந்துச்சு. 2 dozen satellite 24 satellite அப்படின்னா 2 dozen 24 satellite working in a union called consultation. அடுத்து ரிவால்விங் அரௌண்ட் தி எர்த் சர்க்குலர் பாத் ஆட்டிடியூட் வந்து 20,200 கிலோமீட்டர் பர்டிகுலர்லி யூஸ்டு ஃபார் நேவிகேஷன் அண்ட் மேப்பிங் அண்ட் சர்வைவிங். ஓகே, டு டிட்டர்மைன் த பொசிஷன் எப்படி இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் you need to radio the helicopter pilot and coordinates for the position location so the pilot can pick up you. So that is the main thing. The navigate from your one location. Example, you need to travel from. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றது அப்ளிகேஷன். ஸோ கிரியேட் அ டிஜிட்டலைஸ்டு மேப் ஃபார் யுவர் வேர் யூ நீட் டு கோ அந்த பர்டிகுலர் ஸ்பாட் ஹாட்ஸ்பாட் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக. GPS ரிசீவர் பிளாக் டயக்ராம். ஸோ ரிசீவர் பிளாக் ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டர் பிளாக் டயக்ராம் இருக்கா? ஸோ ஜென்ரேட்டர் பிளாக் டயக்ராம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன், பட் இட் இஸ் நாட் மென்ஷன் இன் திஸ் பிபிடி. ஸோ லைக் எப்படின்னா ஃபஸ்ட்டு கோட் மோட் இருக்கும். கோட் மோட்க்கு அடுத்து பேலன்ஸ் மாடுலேட்டர் அதுக்கடுத்து ஆடர். இது ரெண்டுமே ரெண்டாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ கோட் மோட் கீழே ஒரு கோட் மோட் அது அப்படியே ஒட்டுக்கா வந்து பேலன்ஸ் மாடுலேட்டர். ஸோ அதில் இருந்து ஆடர் வருது, அதுக்கடுத்து அவுட்புட். ஓகே, இன்புட் என்ன கொடுக்குறோம்னா அனலாக் சிக்னல். ஸோ இப்போ இதிலேருந்து ஆடரோட அவுட்புட் வருதா. இப்போ இதில் ஆண்டனா வந்து ரிசீவ் ஆகுது. இதில் வந்து ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் அண்ட் டவுன் கன்வெர்ட்டர். ஸோ இதில் மிக்சரில் வந்து மிக்சர் பண்ணும்போது டிமாடுலேட் பண்ணுது. அதுக்கடுத்து சிஏன்றது வந்து
கோரஸ் அக்யூசியேஷன். கோரஸ் அக்யூசியேஷன் கோட் ஜென்ரேட்டர் அண்ட் கிளாக் இதில் கொடுக்குறோம். கிளாக் கொடுக்கும்போது டைம் மெஷர்மெண்ட் வந்து அதுங்கிட்ட போயிடுது. சிஏ கோட் அக்யூசியேஷன் கோட் மெஷர்மெண்ட். இதில் என்னதுன்னா கீழேருந்து வரும் ரிசீவர் பொசிஷனிங் அண்ட் வெலாசிட்டி டைம் கேப்ஷன், அவர் சூடோ ரேஞ்சிங், சூடோ ரேஞ்ச் கரெக்ஷன், சேட்டலைட் பொசிஷன், parity decoding and data bit alignment. இதெல்லாம் இதுக்கு வருது. டேட்டா வெலாசிட்டி டைம் கரெக்டாக அதுக்கடுத்து அவுட்புட்டாக வருது. ஓகே, ஸோ இதில் வந்து 3 செக்மெண்ட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது என்னென்ன செக்மெண்ட்னா ஸ்பேஸ் செக்மெண்ட் இருக்குது, கண்ட்ரோல் செக்மெண்ட் இருக்குது, யூசர் செக்மெண்ட் இருக்குது ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதில் வந்து 29 கன்சிஸ்ட் ஆஃப் 29 சேட்டலைட் சர்க்கிளிங் 12 ஹவர்ஸுக்கு வந்து 12,000 மைல்ஸ் வந்து ஆட்டிடியூடில் சுற்றிட்டு இருக்கு. அது ஆட்டிடியூட் ஹை ஆல்டிடியூட் அலோவ்ஸ் சிக்னல் கவர் த கிரேட்டர் ஏரியா. அடுத்து வந்து சேட்டலைட் கண்டெயின் த செவரல் அட்டாமிக் கிளாக்ஸ். ஓகே, ஸோ கண்ட்ரோல் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ராக் த சேட்டலைட் அண்ட் ப்ரொவைட் த with the correct orbital time information. Consists of 5 unnamed monitor station and 1 master control station. Okay, 5 unmanned station monitor GPS satellite signals பொறுத்த வரைக்கும் send that information to the master control station where the anomalies were corrected to send back to the GPS through the ground station. யூசரை பொறுத்த வரைக்கும் நம்ம தான். யூசர் கன்சிஸ்ட் ஆஃப் த யூசர் அண்ட் ஜிபிஎஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் யூஸிங். ஸோ இது வந்து லைக் டிஸ்டன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுது. இப்போது நியர் ஃபார் எஃபெக்ட் மாதிரி. ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு சேட்டலைட் ஃபஸ்ட் சேட்டலைட் இருந்துச்சுன்னா அடுத்த சேட்டலைட் வந்து அதை கேப்சர் பண்ணுவோம். இவங்க மூவ் ஆக இப்போ இவன் கேப்சர் பண்ணுவான், அப்புறம் இவன் கேப்சர் பண்ணுவான். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி மூமெண்ட் ஆஃப் தி யூசர் எக்யூப்மெண்ட். ஸோ ஹவு ஜிபிஎஸ் இஸ் டிட்டர்மைன்ஸ் அ பொசிஷன். ஜிபிஎஸ் வந்து எப்படி பொசிஷனை மெஷர் பண்ணுது அப்படின்றதுனா ஜிபிஎஸ் ரிசீவ் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன்ஸ். என்னென்னா ப்ரிசைஸ் லொக்கேஷன். ஜிபிஎஸ் வந்து ஃபஸ்ட் டர்ன் ஆயிடுச்சுன்னா ஆர்பிட் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து சேட்டலைட்லேருந்து வாங்குவோம். அது பேர் என்னென்னா அல்மேன்க் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன். த ப்ராசஸ் த ஃபஸ்ட் டைம் கேன் டேக் 12 மினிட்ஸ், 12 நிமிஷம் எடுக்கும். இன்ஃபர்மேஷன் டவுன்ல ஆயிடுச்சுன்னா இது வந்து ரிசீவ் மெமரி ஃபார் த ஃபியூச்சர் யூஸ். அதை வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் அல்மேக்ன்ற ஒரு டேட்டா பேஸ் வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அடுத்து வந்து என்னதுன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈச் சேட்டலைட். ஒவ்வொரு சேட்டலைட்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா லைக் இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த வெலாசிட்டி அண்ட் டைம் ஆல்சோ. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி அண்ட் டைமில். ஸோ அதே மாதிரி தான். ஸோ ரிசீவர் இஸ் ஆல்ரெடி known the velocity. Receiver is known the velocity which depends the speed of the following radio waves எப்படி இருக்குன்னா 1,86,000 miles per second. ஸோ triangulation to determine. triangulationனா ஒரு 3 பார்ட்ஸ் ஒரு 3D சர்க்கிளில் வந்து அட்லீஸ்ட் 3 சேட்டலைட்ஸ் வந்து கால்குலேட் அப்ராக்சிமேட்டாக 2D பொசிஷன். 2D பொசிஷனுக்கு 3 சேட்டலைட்டாக இருக்கணும். 2Dக்கு. அது 3Dக்கு வந்து அட்லீஸ்ட் 4 அதுக்கு மேலேயே இருக்கணும். இப்போது ஹியர் there are several different models of types. என்னென்ன ஜிபிஎஸ் இருக்குன்னா ஓன் அண்ட் மேனுவலி ஃபார் த யூசர் GPS and practice using becoming proficient. When working on an incident with the GPS receiver, it is important to have always a complex and map. அதுக்கடுத்து GPS download cables, extra batteries, so more capacity for the GPS receiver and prevent lost data, decreasing accuracy அதெல்லாம் இருக்கும். அடுத்து whenever possibly like external antenna வந்து யூஸ் பண்ண வேணும் இப்போலாம் தேவைப்படுதோ. அடுத்து வந்து ஏஜென்சி ஸ்டாண்டர்டைஸ் ரெகுலேஷன்ல ஃபாலோ பண்ணணும். நோட்ஸை டிஸ்கிரைப் த சேவிங் இன் த ரிசீவர். ஸோ அதுக்கடுத்து இன்மாஸ்ட்ராட் அப்படின்ற ஒரு சேட்டலைட் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் மெரைன் அண்ட் மேரிடைம். இட் இஸ் ஸ்டில் சோல் IMO mandated provider for the satellite communication. Global Maritime Distress Safety System available for GMDS is a minimum 99.9. Inmarsat as a constantly and consistently exceed this figure and independently audit the IMSO
International Mobile Satellite Organization, and reported on IMO. IMO means International Maritime Organization. Now இது வந்து கமர்ஷியலாக ஆயிடுச்சு இப்போது. சேம் சேட்டலைட் now and the closest at midnight 1 December of 2007 agreed by IMO successfully closed the program almost concluded overseen throughout by IMSO. IMSO வந்து இதான் அதோட டயக்ராம். இது வந்து ஷிப்பிங், ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அதான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து GMDSS service. So INMAT B and INMAT C and Mini C. ஸோ அதெல்லாம் இதில் இருக்கு.